ஒரு நடிகை சினிமா விட்டு போக பல காரணம் இருக்கு. அதற்கு முதன்மையான காரணம்னா, நடிகை நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறு வயதில் நடிக்கிற நடிகை ஒரு ஸ்டேஜ்ல படிக்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்படி ப பல பேர் போயிருக்காங்க. சிறு வயது நடிகைகள். ஒரு சில நடிகைகள் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவையோ, டைரக்டரையோ, கேமராமேனோ, ஒரு டான்ஸ் மாஸ்டரையோ அவங்க விருப்பப்பட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிருவாங்க. அதுக்கடுத்து சினிமா விட்டு நிரந்தரமா ஒதுங்கிருவாங்க. ஒரு சில பேர் அதுல ஒரு ஸ்டேஜ் போய் டைவர்ஸ் ஆகி திருப்பி நடிக்கிறவங்க வர்றாங்க. சில பேர் தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்க்கறதுக்காக கேப் விட்டுட்டு அப்புறமேலு அவங்க வளர்ந்த பின்னாடி இவங்க நடிக்க வருவாங்க. இப்படிலாம் இருக்காங்க. சில நடிகைகள் என்னன்னா நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கதாநாயகியா தான் நடிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கதாநாயகிக்கான மார்க்கெட் குறைஞ்ச பின்பு கேரக்டர் ரோல் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஐடியா இருக்காது, விருப்பம் இருக்காது. ஸோ இமிடியேட்டா திரைத்துறைய விட்டு விடை கொடுத்துட்டு போயிருவாங்க. நடிகைகள் என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல உடல் ஒத்துழைக்காது. அதாவது திடீர்னு ஸ்ட்ரோக் ஆயிருக்கும், உடல் நிலையில பல பிரச்சனை ஆயிருக்கும். ஸோ ஷூட்டிங்கே போக வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்படி சில பேர் கழன்று போயிருப்பாங்க. இது திரையில இருக்கக்கூடிய சர்ச்சைகள். அதாவது என்னன்னா, சில தவறான உறவுகளுக்கு அவங்க விருப்பப்படாம ஃபீல்ட விட்டே போறவங்க இருக்காங்க. சில பேர் ஆக்ரோஷமா எதிர்த்து போராடி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. சிலர் என்னன்னா சினிமாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுமையா அர்ப்பணிச்சு அதிலேயே சம்பாரிச்சு ஒரே படத்துல எல்லாத்தையும் விட்டவங்க இருக்காங்க. சிலருக்கு என்னன்னா பணம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்னன்னா சினிமா துறையில மட்டும் இல்லாம தொலைக்காட்சி துறையிலயும் சாதிக்கிறவங்களா இருப்பாங்க. சிலர் என்னன்னா அரசியல்ல பிரபலமாகறதுக்காக அவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு கட்சி இதுல சேரணும்னு ஆசைப்பட்டு அப்படி போறவங்க இருக்காங்க. அப்படி போய் சினிமாவுல சாதிச்சவங்க இருக்காங்க. இருக்கிறதையும் தொலைச்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க.